ஹலோ காய்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஏபிபி ரிலேயில் எப்படி டிஆர் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா PCM 600 அது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஃபைல் இருந்தால் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து வந்து பண்ணணும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீட் வந்து ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்து டேரெக்டாக வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு இல்லைனா நியூ ஃபைல் கொடுத்து வந்து பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபைல் வந்து ஃபைல் இருக்கனால வந்து நான் ஆல்ரெடி பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். சப்ஸ்டேஷனு வோல்டேஜ் லெவல் கொடுத்துட்டு உங்களுக்கு 6.6 kVயாக இருக்கட்டும், இல்லை 11 kVயாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதோட பே இருக்கும். அந்த பே வந்து நீங்கள் என்ன பேயோ வந்து கொடுத்துக்குங்க. பே கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபீடர் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஃபீடர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரிலே வந்து நம்ம பண்ண போகிறோமோ அதில் உள்ள சீரீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ RN615 இருக்கட்டும், இல்லை REMமாக இருக்கட்டும், அது மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கணும். என்னென்ன இருக்கோ நம்ம அப்படியே பண்ணிக்கணும். இப்போ வந்து IP அட்ரஸ் வந்து நமக்கு மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஸ்கேன் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு பார்த்திங்கன்னா வந்து IP அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறனால வந்து போர்ட் வந்து பேக் சைட் போட்டு நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி கொடுக்குறேன். ஸ்கேன் பண்ணிட்டா என்னென்ன ரிலேயில் இருக்கோ எல்லாமே ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்துடும். ஸ்கேன் பண்ணி ரிலேயில் பாருங்கள் க்ரீன் கலரில் டிக்கு வருதா, அது மாதிரி வந்து அந்த டிக்கு வரணும். அப்படி டிக்கு வந்தால் தான் நமக்கு கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டிக்கு வரலாட்டி பார்த்திங்கன்னா இன்ட்டு வந்துச்சுன்னா நமக்கு கம்யூனிகேஷன் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. உள்ளே வந்து நம்ம இப்போ டிஆர் டவுன்லோட் பண்ணலாம். ரீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ரிலேயில் உள்ளது எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ரீடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஆர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரீடு பண்ணியாச்சு. இப்போ ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடு ஆயிடுச்சு. இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரீடு பண்ணிட்டோம். இப்போ வந்து டிஸ்டர்பன்ஸை வந்து ரீடு பண்ணணும். சேம் ரைட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லிங் இருக்கா, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டேட் வைஸ் டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். சேம் உள்ளே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீட் ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு எப்பப்போலாம் ட்ரிப் ஆகிருக்கு, எப்பப்போலாம் டிஆர் வந்து ஆகிருக்கோ நமக்கு வந்து எல்லாமே வந்து காமிக்கும். அதில் வந்து நமக்கு வந்து எந்த டேட்டில் வேணுமோ பர்டிகுலர் டேட்டில் வந்து இருக்கும். அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சேம் எல்லாம் ரீட் ஆகிடுச்சு. இவ்வளோ இது பேனலில் ட்ரிப் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ பார்த்திங்கன்னா அது மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு டேட்டில் வந்து தேவைப்பட்டுச்சு. நான் ஒன்று மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதை செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீட் ரெக்கார்டிங் ஃப்ரம் ID இருக்கா, அது வந்து நம்ம டச் பண்ணோம்னா அது வந்து நமக்கு வந்து ரீட் ஆயிரும். எப்போ ட்ரிப் ஆகிருக்கோ அது எல்லாமே கிராஃப் வைஸ் நமக்கு வந்து வரும். ஓகே ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். ரீட் பண்ணியாச்சு. ரீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு உள்ளே நமக்கு எதில் தேவைப்படுதோ அந்த வந்து தேவைப்படுற ஃபைலில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்து ஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு என்ன நேமில் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு என்ன ஃபீடர் நேமோ அதை வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாமே எல்லாம் சேவ் பண்ணிட்டான். சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக சாஃப்ட்வேர் விட்டு வெளியே வந்துடணும். சேவ் பண்ணதை போய் உள்ளே வந்து பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் எங்கே ட்ரிப்பாக இருக்குன்னு போய் அங்கே கிராஃபில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃப் இருக்குது. கிராஃபில் வந்து நமக்கு வந்து பர்டிகுலராக எங்கே ட்ரிப் ஆகிருக்குன்னு பார்க்கணுன்னா கர்சர் வச்சு மூவ் பண்ணணும். எல்லாம் நான் ஆக்டிவேட் ட்ரிப் ஆகிருக்கு. அப்படியே ரைட்டு நீங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்போ ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நமக்கு டேட் அண்ட் டைமு எவ்வளோ ஆம்ஸில் ஆகிருக்குன்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சா, இது மாதிரி தான் நம்ம வந்து டிஆர் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கணும்.